தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நலமோடு இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் கலந்து கொள்கிறோம். ஆண்டின் பொதுக்காலம் 29வது ஞாயிறு. ஞானத்தோடு செயல்படக்கூடிய மனிதர்களாக கற்று தெளிந்தவற்றிலே நிலைத்து நிற்கின்ற மனமுடையவர்களாக வாழ நம்மை அழைக்கின்றது. இன்றைய 2ஆம் வாசகத்தில் பவுலடிகளார் அருமையான அழைப்பை கொடுக்கிறார். நாம் எதை கற்று தெளிகிறோமோ அந்த கற்று தெளிதலிலே உறுதியாய் நிலைத்து நிற்க வேண்டும். உறுதியாய் நிலைத்து நிற்கிற போது ஆண்டவருடைய நீதிக்குரிய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய வரம் நமக்கு கிடைக்க பெற்ற வரம். அவருடைய பிள்ளைகளாகவே நாம் வாழ்கிறோம் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளிலே நாம் இப்பலியில் பங்கெடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்ச்சியை கொண்டாட நாம் தகுதி பெறுட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாமல்ல இறைவன் அமைதி இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சியுண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின்
ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றுமல்ல எல்லாமல்ல இறைவா, நாங்கள் எப்பொழுதும் உமக்கு திருவுளத்திற்கு ஏற்ப வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடும் தூயாவியாரோடும் இணைந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, வசனங்கள் 8 முதல் 13 முடிய. அந்நாட்களில் அமலேக்கியர் ரபிதீமில் இஸ்ரேலரை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே யோசுவாவை நோக்கி, நம் சார்பில் தேவையான ஆட்களை தேர்ந்தெடு. நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு. நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார். அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே, மோசே, ஆரோன், கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறிச் சென்றனர். மோசே தம் கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றி அடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றி அடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன. யோசுவா அமலேக்கையும் அவனுடைய மக்களையும் வாளுக்கு இரையாக்கி முறியடித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாட திருப்பாடல் 121. நாம் பாட வேண்டிய பதிலுரை: விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி.
நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். இங்கிருந்து எனக்கு உதவி வரும். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடம் இருந்தே எனக்கு உதவி வரும். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. அவர் உம் காலிடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. இரண்டாம் வாசகம். கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 14 முதல் அதிகாரம் 4 இறைவார்த்தை 2 முடிய. அன்பிற்குரியவரே, நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். கடவுளின் முன்னிலையில் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்ற போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறைவார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 8 முடிய.
சீடர்கள் மனந்தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் அன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உவமையை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விருப்பமில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சவும் இல்லை, மக்களை மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன். இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார். பின்பு ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடுகிற போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரோ? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இன்றைக்கு தாய் திருச்சபையானது பொதுக்காலத்தினுடைய 29வது ஞாயிறை மறைபரப்பு ஞாயிறாக கொண்டாடி மகிழ்கிறது. மறைபரப்பு என்பது கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற ஒரு அசைக்க முடியாத, தவிர்க்க முடியாத ஒரு தூண் என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக நம்ம ஊரை பொறுத்தளவில் கிறிஸ்மஸுக்கு அடுத்தாப்பில் அல்லது ஈஸ்டருக்கு அடுத்தாப்பில் நம்ம ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுகிற ஒரு விழா அப்படின்னா அது இந்த மறைபரப்பு ஞாயிறாக தான் இருக்கும். நான் சின்ன சாமியாராக இருக்கும் போது நான் பார்த்துருக்குறேன். நம்ம பங்குகள்லையும் பார்த்துருப்போம். இந்த நாளில் தான் உணவுகள்லாம் சமைச்சிட்டு வந்து கேண்டீனில் விற்பாங்க. அதில் கிடைக்கிற ஒரு சிறு தொகையை வந்து 3வது நிலையில் இருக்கக்கூடிய அதில் இன்னும் கிறிஸ்து அதிகம் அறியப்படாமல் இருக்கிற அந்த நாடுகளுக்கு அந்த பணத்தை எல்லாம் சேர்த்து அனுப்பும் போது ஒரு குழும உணர்வு இருக்கும். நம்ம வந்து ஊர் திருவிழா கொண்டாடுவோம் இல்லையா, அல்லது கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் இல்லையா, மற்ற விழாக்களுக்கும் இந்த மறைபரப்பு விழாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு ஊர் திருவிழா கொண்டாடுகிற பொழுது நம்ம ஊராக கூடி அந்த ஊர் விழாவை அந்த புனிதருக்குரிய ஒரு விழாவாக நம்ம கொண்டாடுவோம். கிறிஸ்மஸ் கொண்டாடும் போது பங்களவில் நம்ம அந்த கிறிஸ்மஸை கொண்டாடுவோம், அப்புறம் வீட்டில் போய் கொண்டாடுவோம். அது வந்து ஒரு வாடிக்கையாக வருடந்தோடு வருகிற ஒரு மதத்தினுடைய அடையாள விழா அப்படின்னு கூட நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். இயேசுவுடைய உயிர்ப்பை கொண்டாடுகிறோம் இல்லையா? இந்த எல்லா விழாவிலையும் இருந்து இந்த மறைபரப்பு ஞாயிறு சற்று தவிர்த்து நிற்கிறது அல்லது தனித்து நிற்கிறது. அது என்ன அப்படின்னா, இந்த மறைபரப்பு ஞாயிறானது நம்மை இந்த அகில உலக கத்தோலிக்க திருச்சபையோடு நம்மை ஒரு அங்கமாக மாற்றுகிறது. வெறுமனே ஜெபத்தினால் மட்டுமல்ல, நம்முடைய பங்களிப்பினால் நம்மை அங்கமாக்குறது. இந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு பல பெயர்கள் இருக்கிறது. சொல்லுவாங்க தாய் திருச்சபை அப்படின்னு சொல்லுவாங்க, முதன்மை திருச்சபை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க, ஆதி திருச்சபை அப்படின்றதையும் கத்தோலிக்க திருச்சபைக்கு தான் சொல்லுவாங்க. அதோடு சேர்த்து இதை வந்து யூனிவர்சல் சர்ச், அகில உலக திருச்சபை, யூனிவர்சல் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேத்தலிக் சர்ச்சுக்கு எத்தனை பெயர் இருக்குது. அதோடு சேர்த்து மிஷனரி சர்ச் அப்படின்னு நம்ம கத்தோலிக்க திருச்சபையை சொல்ல முடியும். நம்ம ஊர்களில் இன்றைக்கும் நம்ம பார்க்க முடியும் மிஷன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா வைத்திருக்கிறாங்க. அதெல்லாம் மிஷனரிகளால் தொடங்கப்பட்டது. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற பிரசித்தி பெற்ற வரலாற்று சின்னங்களாக உயர்ந்து ஓங்கி நிற்கக்கூடிய பல ஆலயங்களை கட்டி கொடுத்தவர்கள் அந்த மிஷனரிகள் தான். அதனால் இந்த மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடுகிற பொழுது தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகமான ஒரு உற்சாகம் நம்முடைய பங்குகளில் இருப்பதை நாம் பார்க்க முடியும். நான் இருக்கிற இந்த பிலிப்பைன்ஸில் மறைபரப்பு ஞாயிறு என்பது அவ்வளவாக கொண்டாடப்படாத ஒரு விழா.
ஞாயிறு அப்படின்னு தான் சொல்ல முடியும். எல்லாரும் கவர் கொடுப்பாங்க, கவரில் காசு வச்சு கொடுப்பாங்க. அதோட அந்த மறைபரப்பு அப்படின்றதெல்லாம் அங்கே எளிமையாக கடந்து போய் விடுவார்கள். நான் உண்மையிலேயே அதை நான் மிஸ் பண்ணுவேன். 2-3 வருடமாக அதை நான் தொடர்ந்து நினச்சிட்டு இருப்பேன். மறைபரப்பு ஞாயிறு எவ்வளோ நன்றாக இருக்கும் நம்ம ஊரில் என்று. சரி, ஏன் கத்தோலிக்க திருச்சபையை மறைபரப்பு திருச்சபை என்று சொல்கிறோம் அப்படி என்றால், இந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய நிறுவனராக நாம் காணக்கூடிய இயேசு ஆண்டவரே ஒரு மிஷனரி தான். அவரே ஒரு மறைபரப்பாளர் தான். எப்படி மிஷனரி அப்படின்னா என்ன? டு பி சென்ட், அனுப்பப்படக்கூடியவர், அனுப்பப்படுதல் அப்படின்றது தான் மிஷனரின்ற வார்த்தைக்கு எளிமையான ஒரு பொருள் காணக்கூடிய விதம். ஒரு இடத்திலிருந்து ஒரு தேவைக்காக, ஒரு குறிப்பிட்ட ஒரு கொள்கைக்காக நம்ம அனுப்பப்படுபவராக இருப்பவர் தான் மிஷனரிகள். இப்போ இந்தியாவிலேருந்து நான் இங்கே வந்திருக்கேன்னா இணையவக மிஷனரிகள்னு சொல்லுவாங்க. நம்ம டயசிஸில் இருந்து, நம்முடைய மாவட்டத்திலிருந்து, மாநிலங்கள்லேருந்து எத்தனையோ குருக்கள் இன்றைக்கு வெளிநாடுகளில் மிஷனரிகளாக இருக்கிறார்கள். இங்கே மிஷன் திருச்சபை, மிஷன் சர்ச்னு சொல்கிறதுக்கு காரணம், இந்த திருச்சபையினுடைய நிறுவனராக நாம் ஏற்றிருக்கிற இயேசு ஆண்டவரே ஒரு மிஷனரி. அவ்வளோதான். எங்கிருந்து அவர் எங்கே அனுப்பப்பட்டார்? விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு தந்தையாம் திருவுளம் என்ன என்பதை உலகமாந்தர் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வார்த்தையால், வாழ்வால், துன்பத்தால், இறப்பால், உயிர்ப்பால், விண்ணேற்பால் சொல்ல வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆக அவர் அனுப்பப்பட்டவர் என்ற விதத்திலே அவர் ஒரு மிஷனரியாக இருக்கிறார். இந்த கத்தோலிக்க திருச்சபையும் மிஷனரி திருச்சபையாக இருக்கிறது. இந்த கத்தோலிக்க திருச்சபையில் அங்கமாக இருக்கிற நாம் ஒவ்வொருவருமே மிஷனரி கத்தோலிக்கர்களாக, மறைபரப்பின் கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை இந்த நாளில் நாம் ஆழமாக கொண்டிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு சில மறையுரைகளிலே திருத்தந்தையர்கள் மேற்கோளிட்ட வார்த்தைகளை உங்களுடைய பார்வைக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். முதல்ல 1926ஆம் ஆண்டு திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் தான் இந்த விழாவை அறிமுகம் செய்கிறார். கிட்டத்தட்ட 99-98 வருடங்கள், 100 ஆண்டுகளை நாம் நெருங்கி போகிறோம் இல்லையா? 2014ஆவது ஆண்டு திருத்தந்தை தன்னுடைய மறையுரையில் இந்த வார்த்தையை மிக அழகாக சொல்கிறார். நம்முடைய மறைந்த திருத்தந்தை, சர்ச் இஸ் பிகம் அ வெல்கமிங் ஹோம். திருச்சபை என்பது அனைவரையும் வரவேற்கக்கூடிய ஒரு இல்லமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மதர் ஃபார் ஆல் பீப்புள், இது திருச்சபை என்பது அனைவருக்கும் தாயான ஒரு இல்லம் அப்படின்னு சொல்லி அந்த மிஷன் சண்டேல அந்த வார்த்தையை சொல்றாரு. அப்போ திருச்சபை எல்லோரையும் வெல்கம் பண்ணுகிறது. சர்ச் இட் வெல்கம்ஸ் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ மதர் டு எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். அப்போ என்னுடைய எல்லோருக்கும் அவள் தாயாக இருப்பதனால், ஒரு குழந்தை நல்ல வளர்ச்சி பெற்ற நிலையில் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை இல்லாத குழந்தைக்கு உதவி செய்வது யதார்த்தமான ஒன்று தானே. ஒரு வீட்டில் ஒரு 5 பிள்ளை இருக்கிறாங்கன்னா ஒருத்தர் நல்லா படித்து மேலே வந்துட்டானா தம்பி தங்கச்சிகளுக்கு ஏதாவது உதவி செய்வாரா இல்லையா? அதுபோல தான் இந்த மறைபரப்பு திருச்சபையில் நாம் நன்னிலையில் இருக்கக்கூடியவர்கள் பின்னிலையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்து அவர்களும் நன்னிலைக்கு வருவதற்கு, நம்பிக்கையிலே, பொருளாதாரத்திலே, எல்லா நிலையிலும் உயர்வதற்கு ஒரு உதவுவதற்கான அழைப்பாக இந்த மிஷன் சண்டே இருக்கணும்னு 2014ஆவது வருடம் திருத்தந்தை சொல்லியிருக்கிறார். 2019 பிரான்சிஸை திருப்பி என்ன சொல்றாருன்னா, சர்ச் இஸ் ஆன் அ மிஷன் இன் த வேர்ல்ட். இந்த கத்தோலிக்க திருச்சபை இந்த உலகத்திற்குள்ளேயே ஒரு மறைபரப்பாக இருக்கிறது அப்படின்ற வார்த்தையை அவள் அழகாக அடிக்கோட்டு சொல்லுகிறார். மீண்டுமாக 2022 அவருடைய மிஷன் சண்டே சர்மனில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மைய செய்தி என்னன்னா, யூ ஷால் பி மை விட்னஸ், நீங்களே என் சாட்சிகள். திருத்துதர் பணி 1ஆவது அதிகாரத்தில் இருக்கிற அந்த 8வது வசனத்தை அவர் மேல்கோள் காட்டி சொல்லியிருக்கிறார். இத்தனை திருத்தூதர்கள் மறைபரப்பு ஞாயிறு என்று பல மறைகுறைகளில இந்த மறைபரப்பு ஞாயிறுடைய சாரத்தை எடுத்து சொன்னாலும் அதனுடைய மறைபரப்பிற்கான ஆதி வார்த்தையாக இருப்பது மத்தேயு நற்செய்தியில் இருக்கிற 28வது அதிகாரத்தின் 19 மற்றும் 20வது வசனம். நீங்கள் போய் எல்லா மக்களிடத்தாரையும் என் சீடராக்குங்கள், தந்தை, மகன், தூய ஆவியாரால் திருமுழுக்கு கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் என்று அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார். அதில் முதல் வசனத்தை மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் என் சீடராக்குங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு ஆண்டவர் சொல்லி அனுப்பியிருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்குது இல்லையா? அது மாநில கட்சிகளாக இருக்கலாம், அது ஜாதிய கட்சிகளாக இருக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை அடிப்படையாக கொண்ட சித்தாந்த கட்சிகளாக இருக்கலாம், அல்லது தேசிய கட்சிகளாக இருக்கலாம். எல்லா கட்சிகளுக்குமே கொள்கை என்ற ஒன்று இருக்கும். கொள்கை இல்லாத கட்சிகள் ஒருபோதும் தளத்திலே நிற்காது. கொள்கை இல்லாமல் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா
வளர்ச்சி பெரிதாக இருக்கும், அதனுடைய தளர்ச்சி அல்லது சரிவு மிக அருகிலே உடனடியாக அதற்கு வந்துவிடும். அதனுடைய நிலைத்தன்மை நிலைப்புத்தன்மை இல்லாமல் போய்விடும். கொள்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கட்சியாக இருந்தாலும் சரி, நிறுவனமாக இருந்தாலும் சரி, கழகங்களாக இருந்தாலும் சரி, கொள்கை மிக மிக அவசியம். கத்தோலிக்க திருச்சபைக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு கட்சியிலையும் கொள்கை அப்படின்னு வச்சிருக்கிறதுனால தான் கொள்கை பரப்பு செயலாளர்னு ஒருத்தனை கொண்டு வருவாங்க உள்ள. கொள்கை பரப்பு செயலாளர். அந்த கொள்கை பரப்பு செயலாளர் ஒரு கட்சியினுடைய மேல்தட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வர அதற்கான ஒரு தொடர்புகளை உள் வச்சு கொள்கைகளை பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தான் கொள்கை பரப்பு செயலாளர். அவர் தான் ஊரா போய் பேசுவார், டிபேட்டுகளில் வந்து பேசுவாங்க, வாக்குவாதங்களுக்கு வருவாங்க. அவருடைய வேலை என்ன? எங்களுடைய கொள்கை இதுதான் என்பதை சொல்ல வேண்டும். அந்த கொள்கைக்கு விரோதமாக அல்லது கொள்கைக்கு துர்மாதிரியாக அழியக்கூடிய நிலையில் அதற்கு ஒரு த்ரெட் வருது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல முன்னின்று தன்னுடைய கொள்கையை சண்டையிட்டு காக்கக்கூடியவர்களாக அந்த கொள்கை பரப்பு செயலாளர்கள் இருப்பாங்க. இப்போ கத்தோலிக்க திருச்சபையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையை பரப்பியது யார்? அந்த கொள்கைகளுக்கு எப்போதெல்லாம் இடையூறும் தொந்தரவும் அச்சுறுத்துதலும் வந்ததோ அப்பொழுதெல்லாம் அதை நிலைநிறுத்துவதற்காக உயிரையும் தன்னுடைய சிந்தனையையும் நேரத்தையும் கொடுத்தவர்கள் எல்லாருமே மறைபரப்பாளர்கள் தான். எல்லோருமே மறைபரப்பு பணி செய்தவர்களாக நான் காணுகிறேன். ஒரு எளிமையான ஒரு கதை. இது கதை தான், கற்பனையான கதை. இயேசுடைய விண்ணேற்றத்திற்கு அப்புறம் இயேசு விண்ணேற்றம் அடைந்து போயிடுறாரு. அப்போ இயேசு முன்னேறி வர்றாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆண்டவர் அவருடைய தகப்பனார், தந்தையாம் கடவுள் என் மகன் முன்னேற்றம் அடைந்து வருகிறார், நான் கொடுத்த பணியெல்லாம் முடித்து விட்டு என்னை நோக்கி வருகிறார், அவருக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான வெல்கமிங் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு அப்படியே விண்ணகத்துக்குள்ள அப்படி ஏறி போறாரு. அத்துணை வானதூதர்களும் சேர்ந்து நின்று வானக சேனைகள் எல்லாம் பாடுகிறார்கள், யாழிசைத்து பாடுகிறார்கள். இயேசு அப்படியே விண்ணகத்துல போறார். அப்போ கப்ரியேல் தூதர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் இயேசுவிடம். இயேசுவே, நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். கேளுங்க கப்ரியேல். அப்போ கப்ரியேல் தூதர் வானதூதர் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார். யார்கிட்ட? இயேசுவிடம் கேட்கிறார். இயேசுவே, உங்க அப்பா உங்களை அனுப்புனாரு, உங்களுக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்குனாரு. அந்த குடும்பத்தில் நீங்க பிறந்தீங்க, வளர்ந்தீங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் ஞானஸ்நானம் வாங்கினீங்க. அப்புறம் உங்களுக்கு என்று பணி செய்யக்கூடிய, உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய சீடுகள்லாம் நிறைய வந்தாங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் இறந்தீங்க, துன்பப்பட்டு இறந்தீங்க. அப்புறம் நீங்கள் உயிர்த்த பிறகு எல்லாரையும் சந்தித்து திடப்படுத்தி ஆவியானவர்களை அவருக்கு கொடுத்து அவர்களை திடப்படுத்தி இருக்கிறீர்கள். இப்போ எங்கள்கிட்ட விண்ணகத்திற்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? வந்திருக்கிறீங்க. இவ்வளோ பெரிய காரியங்கள் நடந்திருக்குது இல்லையா? இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன்னா உங்களை உங்கள் அப்பா இந்த உன்னகத்திற்கு விண்ணிலிருந்து மண்ணகத்திற்கு அனுப்புனது எதற்காகனா, உலகெங்கும் சென்று ஆண்டவருடைய செய்தியை, மீட்பு செய்தியை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காண்டி தான் உங்களை அனுப்புனார். நீங்கள் உலகம் பூராவும் சுத்தினிய, நீங்கள் மிஞ்சி போனால் அந்த எருசலேமு, அந்த கப்பர்நாகமு, கலிலேயா, அந்த பாலஸ்தீனத்தை தாண்டவே இல்லையே. அப்போ உங்களுடைய இறப்பும் உயிர்ப்பும் விண்ணேற்றமும் அறிந்த மக்கள் ஒரு குறிப்பிட்ட சாரார், ரொம்ப ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில் இருக்கிறார்களே. அப்போ உங்கள் அப்பா சொன்ன திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றாமல் வந்துட்டீங்களே, அப்போ ஏதாவது பிளான் பி, பிளான் சி அப்படி எதுவும் வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கப்ரியேல் தூதர் இயேசுவிடம் வந்து கேட்குறாங்க. இந்த கேள்வி நியாயமான கேள்வி தானே? ஏன்னா இயேசுடைய பணி வாழ்க்கை என்பதும் அவர் பயணித்த தூரமும் ரொம்ப கம்மி தானே. இது எப்படி இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திட்டம் வேற, நடந்திருக்கக்கூடிய ரிசல்ட் வேறவா இருக்குதே அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இயேசு அருமையான ஒரு பதில் சொன்னார். என்கிட்ட பிளான் பியும் இல்லை, பிளான் சியும் இல்லை. நான் எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு பிளான், அது நல்லபடியாக நான் முடிச்சிருக்கிறேன். அது எப்படி அப்படின்னு சொல்லும் போது தான் இயேசு விளக்க சொன்னார். என்னுடைய பிளான் ஏல நான் சந்தித்த ஆட்கள், நான் உருவாக்கியவர்கள் மொத்தமே 12 பேர் தான். என்னை பார்த்தவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் மிஞ்சி போனால் ஒரு 100க்குள்ளே கூட வரமாட்டாங்க. அந்த 12 பேர் எடுத்துக்கோங்களேன். என்னை கண்டவர்கள், என்னை அறிந்தவர்கள், என்னை தொட்டவர்கள், நான் தொட்டவர்கள், குறிப்பாக என்னுடைய 12 சீடர்கள், இவர்கள் எல்லாருக்குள்ளேயும் நான் ஒரு தீயை கொளுத்தி போட்டு வந்திருக்கிறேன். என்ன செஞ்சுருக்கேன்? ஒரு தீயை கொளுத்தி போட்டு வந்திருக்கிறேன். அந்த தீ உலகினுடைய எல்லையை எட்டாத வரை அது அணையாது அப்படின்னு ஜீசஸ் சொன்னாராம். நான் கொளுத்தி போட்ட பற்ற வைத்த அந்த தீ உலகின் கடை எல்லையை அடைகிற வரை, எட்டுகிற வரை அந்த தீ எரிந்து கொண்டே இருக்கும். அந்த தீ தான் உலகத்திற்கான மீட்பு செய்தி அப்படின்னு இயேசு அந்த இடத்துல சொன்னாராம். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு கதை தெரியுமா? இந்த கதையை நீங்கள் புரிந்து கொண்டால், இது உங்களுக்கு புரியுத பெரிய கஷ்டமான கதையெல்லாம் இல்லை, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த கதையினுடைய மையம்தான் மறைபரப்பே. இயேசு கொளுத்தி போட்ட அந்த தீ உலகமெங்கும் பரவியது இல்லையா?
எப்படி பரவியது? பரப்பப்பட்டது. யாரால் பரப்பப்பட்டது? அந்த மறையை விசுவசித்து இதுதான் உண்மை மார்க்கம் என்று யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தன் உயிரையும் அதற்காக கொடுக்க துணிகிற பொழுது அந்த மறையானது, நம்பிக்கையானது பரப்பப்படுகிறது. அதை நினைவு கூறும் விதமாகத்தான், அது தொடர்ந்து இந்த உலகில் நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் மறை பரப்பு ஞாயிறை ஒவ்வொரு ஆண்டும் திருச்சபை இந்த அக்டோபர் மாசத்துல கொண்டாடுவதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. சரி சாமி, ஒரு வரலாற்று பின்னணியை சொல்றீங்க. ஒவ்வொரு திருத்தந்தையும், குறிப்பா திருத்தந்தை பிரான்சிஸ் எப்படி இந்த மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடணும் அப்படின்னு சொன்னார்ன்றதெல்லாம் சொன்னீங்க. நான் எப்படி கொண்டாடணும்? இப்போ நீ அடுத்த கேள்விக்கு வரணும். நான் கொள்கை பரப்பு செயலாளராக மாறணுமா அப்படின்னு கேட்குறீங்கல்ல. ஆமாம், நீங்கள் கொள்கை பரப்பு செயலாளராக மாற வேண்டும். அது வேற வேற வழிகளில் நீங்கள் கொள்கை பரப்பு செயலாளராக இந்த மறையை கொண்டு போய் சேர்ப்பதற்கு மாறலாம். 4 மெத்தட் நான் சொல்கிறேன். இந்த 4 வழிகளில் நீங்கள் இந்த மறைபரப்பில், திருச்சபையினுடைய மறைபரப்பு பணியிலே நீங்கள் இணைந்து கொள்ளலாம், பங்கெடுக்கலாம். முதல் காரியம், முதல்ல முக்கியமான ஒன்றுமே இது முக்கியம் அது முக்கியம் அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் 1 2 3 4 சொல்கிறேன். ஒன்றாவதாக நீங்கள் எடுக்கிறது என்னென்னா, விட்னஸிங் லைஃப், சாட்சிய வாழ்வு மூலமாக நீங்கள் மறைபரப்பு பணியை செய்யலாம். இங்கே இருக்கிற இடத்துல நீங்கள் பழகுகிற மக்களோடு, பார்க்குற இடங்களில் உங்களுடைய சொல்லால், செயலால், சிந்தனையால் பிறிதொரு மனிதனுக்கு பெரும் ஆபத்து ஏற்படுத்த விடாமல் உங்களுடைய காரியங்களினால நல்லதொரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி உங்களால் 4 பேர் வாழ்கிற பொழுது அதை பார்த்து 4 பேர் நல்ல ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறானே அப்படின்னு சொல்கிற அந்த தருணத்தில் நீங்கள் மறைபரப்பு பணியாளராக மாறுகிறீர்கள். பை விட்னஸிங் லைஃப், பை லிவிங் த விட்னஸிங் லைஃப், சாட்சியமான வாழ்க்கையை வாழ்வதன் மூலமாக நாம் மறைபரப்பாளர்களாக, மறைபரப்பு பணியின் பங்கெடுக்கும் மனிதர்களாக, கிறிஸ்தவர்களாக நாம் என்ன செய்ய முடியும்? மாற முடியும். துர்மாதிரியான வாழ்க்கை அல்ல, நேர்மறையான சாட்சிய வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக. இரண்டாவது எப்படி? ஜெபிப்பதன் மூலமாக. யாருக்காக? மறைபரப்பாளர்களுக்காக நாம ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். மறைபரப்பாளர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க அப்படின்னா திருச்சபை உங்களை உயர்வாக அந்த இடத்திற்கு கொண்டு போய் வைக்கிறது. இன்றைக்கு மறைபரப்பு பணி செய்யக்கூடியவர்களுக்கு ஜெப தேவை அதிகமாக இருக்கிறது. அதற்கென்று நமக்கு ஒரு குரு தேவைப்படுகிறது. இன்றைக்கு உலகமெங்கும் இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபை இயேசு அறியப்பட்டிருந்தாலும் இன்றைக்கும் கிறிஸ்து இன்னும் அதிகமாக போய் சேர வேண்டிய, ஆளப்பட வேண்டிய, உறுதிப்பட வேண்டிய இடங்கள் எல்லாம் இன்றைக்கும் இருக்கத்தானே செய்கிறது. ஐரோப்பிய நாடுகள் இருக்கிறது, இன்னும் இஸ்லாமிய நாடுகளில் ஒரு சில இடங்கள் எல்லாம் இருக்கிறது. இன்னும் ஆசிய நாடுகளில், ஐரோப்பிய நாடுகளிலே இன்றைக்கு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இல்லையா? அப்போ மறைபரப்பு பணியாளர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அது ஆண்டவரோடு இருந்த இந்த பெண்கள் எல்லாம் அதைத்தான் செஞ்சாங்க. மரியாலாம் ஆண்டவருடைய இயேசுடைய பணிக்காக ஜெபித்தார்கள். மறைபரப்பு பணிக்காக ஜெபிப்பதன் மூலமாக நாம் இந்த பணி எடுக்க முடியும். இந்த மறைபரப்பாளருக்காக ஜெபித்த ஒரு மனிதை தான் யாரு? அந்த புனிதை நம்ம குழந்தரசம்மா 4 செவத்துக்குள்ள இருந்து ஜெபிச்சு மறைபரப்பு பணியாளர்களுக்கான ஒரு பாதுகாவலியாக வந்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களே. அப்போ இந்த மறைபரப்புக்கு ஜெபம் முக்கியம். பேக் போனா நிற்கக்கூடியது அந்த ஜெபம் அப்படின்றத நமக்கு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அதான் ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி கொடுக்குது நமக்கு. அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறதே அந்த ஜெபம் தான். 2 சொல்லிட்டேன். இப்போ மூன்றாவதாக நம்ம எப்படி பங்கெடுக்கலாம் அப்படின்னா, பை ப்ரொஃபஸிங். இப்போ நாங்களாம் குருக்கள் நாங்கள் செய்யக்கூடிய, நேரடியாக மக்களை சந்தித்து ஆண்டவரை அறிவிக்கக்கூடியது. இந்த அறிவிப்பு பணியை வெறுமனே பைபிளை விளக்கி சொல்லி இயேசுவை விளக்குவதை காட்டிலும் செயல்கள் வழியாக ஆண்டவருடைய முகத்தை மக்களுக்கு கிறிஸ்துவனுடைய முகத்தை மக்களுக்கு காமிப்பது. பை ப்ரொஃபஸிங் த்ரூ அவர் மினிஸ்ட்ரி. ஆமாம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு மதர் தெரசா காங்கிரிகேஷன் இருக்கிறவங்க, பிரதர்ஸ் ஆஃப் சேரிட்டி காங்கிரிகேஷன், எத்தனையோ பேர் தன்னார்வமாக மக்கள் பணி செய்யக்கூடிய எல்லாமே மறைபரப்பு தான். இயேசுடைய நாமத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியமே மறைபரப்பு தான். அப்போ வார்த்தையை அறிவிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த வார்த்தையை அறிவிப்பதை செயல்வழி வார்த்தையாக மாற்றுவதும், வார்த்தை வழி செயல்வழி மாற்றுவதிலையுமே நம்ம மறைபரப்பு பணியை செய்ய முடியும். இப்போ நாங்கள் அறிவிக்கிறோம், ஒரு சில மறை மாவட்டங்களில் நற்செய்தி பணியாளர்கள் இருந்து அறிவிக்கிறாங்க. இப்போ வெறுமனே நற்செய்தி அறிவிக்கிறது மற்றும் மறைபரப்பினுடைய பங்கா வந்துடாது. நீங்கள் ஆலய காரியங்களில் நீங்கள் காட்டுகிற ஈடுபாடு, ஏதாவது ஒரு சர்ச்சில் வெறுமனே ஞாயிற்றுக்கிழமைக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்ற ஒரு கிறிஸ்தவனா மாத்திரம் இருந்து கட்டாய மக்களை நம்மளை ஏமாத்திக்கிற கூடாது. நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கிறீர்கள் அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுடைய பங்களிப்பு நம்முடைய பங்கில்
திருச்சபையில் இருந்து கொண்டே இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது தனித்திறமை இருக்குதா, அந்த திறமையை சர்ச்சில் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குதா, போய் கலந்துக்கோங்க. கலந்துக்கிற கூடாது அப்படின்றதுக்கு நொண்டிச்சாக்குகளை சொல்லி ஆமாம் இங்கே வேணா அவங்க ஜாதிக்காரங்க இருப்பாங்க, அங்கே வேணா குரூப் பார்ப்பாங்க, அப்படிலாம் நம்ம சொல்லவே கூடாது. அப்படி சொல்லி ஒதுங்கணும் அப்படின்னா உண்மையிலேயே அப்படி ஒருத்தர் செய்கிறவங்க அங்கே இருந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறதா ஆயிரும். உனக்கு திறமை இருக்கிறது, உனக்கு ஆர்வம் இருக்குது, அவருடைய சர்ச், இது உன்னுடைய சர்ச், நம்முடைய சர்ச், இட்ஸ் அவர் சர்ச். நம்முடைய பங்களிப்பை கட்டாயம் நம்முடைய கோயிலில் நம்முடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஆற்றலுக்கும் அறிவுக்கும் ஏற்றார் போல வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நம்ம பயன்படுத்துறது மூலமாக மறைபரப்பு பணியை நம்மால் செய்ய முடியும். மூன்றாவதை நான் சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ நான்காவது தான் என்ன அப்படின்னா, பொருளாதாரத்தினால் நம்ம திருச்சபையை நம்ம தாங்கணும். எல்லாருனாலையும் முடியாது, பட் ஆனால் முடிந்தவர்கள் செய்யணும். ஆனால் எல்லாருனாலையும் சிறிதளவாவது நம்மளால் இதை செய்ய முடியும். இந்த நாட்களில் நம்ம கொஞ்சம் பணங்கள்லாம் சேர்த்து நம்ம பங்குல கொடுத்து, பங்குலேருந்து நம்ம மேட்ராசனத்துக்கு போய், மேட்ராசனத்திலேருந்து அப்படியே ரோமுக்கு போய் அங்கேருந்து 4 பேர் மக்களுக்கு அது என்ன செய்யும், போய் சேரும் போது ஒரு பெரிய சந்தோஷம் அதில் இருக்கும். பாருங்க, இப்போது ஆப்பிரிக்கா கண்டத்தில் எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ மக்கள் இன்றைக்கும் சரியான வசதி இல்லாமல், மருத்துவ வசதி, உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நான் சில நேரங்களில் இந்த யூடியூப்லாம் பார்ப்பேன். அப்போ இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பாடு தண்ணிலாம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த குழந்தைகளை வரிசையாக நின்று வாங்கிட்டு போங்க இல்லையா. அதில் 10 பிள்ளைங்களுக்கு எனக்கெல்லாம் சோறு வாங்கி கொடுக்கணும், அதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கும். இந்த 10 பிள்ளைங்களுக்கு ஆகக்கூடிய செலவு என்ன, மிஞ்சி போனால் ஒரு 1000 ரூபா வரும். இந்த 1000 ரூபாவை நான் ஆப்பிரிக்காவில் இருக்க எத்தியோப்பியாவுக்கு நான் ஒரு 1000 ரூபாயை அனுப்பி 10 பிள்ளைகளுக்கு நான் சோறு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 ரூபா அனுப்புறதுக்கு நான் 2000 ரூபா செலவில்ல வேண்டியிருக்கும். அப்போ நம்ம அப்படி அனுப்ப முடியாது. ஆனால் எனக்கு அந்த பிள்ளைங்களுக்கு நமக்கு ஏதாவது செய்யணும், அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும், அவங்களும் கிறிஸ்தவங்க தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ தான் இந்த பங்கு சமூகத்தோடு நம்ம செய்யணும். உங்களை மாதிரி ஒரு 50, 100 4 பேர் கொடுக்கும் போது அது பங்குலேருந்து திருச்சபைக்கு போகும், விகாரியேட் போய், அது விகாரிலேருந்து நம்முடைய மறை மாவட்டத்துக்கு போய் அப்படியே போகும்போது அதில் நம்முடைய பங்களிப்பு எப்படியாவது அந்த இடத்துல அதில் போய் சேரும் அப்படின்ற ஒரு ஆத்ம திருப்தி நமக்கு கிடைக்கும். அதுவும் ஒரு மறைபரப்பு. இப்போது எல்லாருனாலையும் பெரிய அளவில் பணம் கொடுத்து செய்ய முடியலனாலும் இந்த மறைபரப்பு ஞாயிறில் ஒரு சிறு தொகையாக நம்ம கொடுக்கணும். நீங்களாம் மற்ற சபைகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரியல. கத்தோலிக்க திருச்சபையை ஒரு விதத்தில் சொல்ல போனால் நம்மளை கொடுத்தே வளர்த்துருச்சு. நானும் கத்தோலிக்க திருச்சபை கொடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு ஆள். நான் சின்ன வயசில் 2ஆம் கிளாஸ்லேருந்து ஹாஸ்டலில் படித்து இப்படி வர்ற அந்த நாட்களில் திருச்சபை கொடுத்து என்னை வளர்த்துச்சு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே கேட்காமே நம்ம கொடுக்கக்கூடிய மனநிலைக்கு நம்ம வரணும். அது இன்னும் நம்ம மக்களுக்கு வரலை. மற்ற சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா 10ல் 1 பங்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும். கொடுக்கலன்னா கொடுன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி நீங்கள் கொடுக்கல அப்படின்னா கொடுக்காததுக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டு அந்த சபையிலே வச்சு காமிப்பாங்க. அதை நீங்கள் உக்கி கூனி குறுகி போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்குறேன். இங்கேயே அப்படிலாம் இன்னும் பிலிப்பைன்ஸ்லேயே நான் அப்படிலாம் பார்க்குறேன். மாற்று சபைகளுக்கு போகிறவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க போயிட்டு திருப்பி வர முடியாமல் அப்படின்றதுக்கு. ஆனால் நாங்கள் அடிக்கடி அதற்கான ஒரு செமினார்லாம் வச்சு அவங்கள உள்ளே இழுக்கக்கூடிய பணியெல்லாம் நம்ம இங்கே செய்கிறோம். அதனால் நம்ம கத்தோலிக்க திருச்சபை 10ல் 1 பங்கு கொடுங்கன்னு நம்ம யாரையும் போட்டு விரட்டி பிடிக்கிறது இல்லை. ஆனால் இதை செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் எல்லாருக்கும் இருக்கிறது. தயவு செஞ்சு இதில் நீங்கள் பங்கெடுக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய ஊர்களில் இருக்கிற மாட மாளிகை போல் உயர்ந்திருக்கிற ஆலயங்கள் தான் யார் நம்ம தாத்தா பாட்டி கொடுத்த காசுலையாக கட்டினது இல்லை. அந்த காலத்தில் நம்ம ஊருக்கு வந்த மிஷினரி சாமியாருக்கு போய் அவங்க சொத்து பத்தெல்லாம் அங்கே விற்று கொண்டு வந்து கட்டினது. இங்கே இருந்து அங்கே போய் நம்ம ஊர் கதையெல்லாம் சொல்லி இங்கே பாருங்க கோமணத்தை கட்டிட்டு தர்றாங்க, சாப்பாட்டு கொள்ளி இல்லாமல் தர்றாங்க, ஒருவேளை சாப்பாடே இல்லாமல் தர்றாங்கன்னு இவங்க போய் நம்மளை பற்றி உண்மையெல்லாம் அங்கே போய் சொல்லி அது அவருடைய மனதை தொட்டு ஆவியானவர்கள் அவர்களை இறங்க வச்சு அவங்க கையில் கிடந்ததெல்லாம் கொடுத்ததெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கட்டி உருவாக்குனது தான் நம்ம ஊரில் இன்றைக்கி இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலு, பெரிய கல்லூரிகள், பெரிய ஆலயங்கள் எல்லாம் அவங்க கொடுத்தது தான். இப்போ நம்ம எவ்வளோ நாளைக்கு தான் இந்த வாங்குற இடத்துல இருக்கிறது? இன்னைக்கு கடவுள் நம்மளை ஓரளவுக்கு உயர்த்தி இருக்கிறார் அப்படின்னா அந்த நன்றியை நாம் திருப்பி செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மறைபரப்பு ஞாயிறை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். பணத்தை பற்றி கொடுக்கறத பற்றி கேசுறோம்னு நினைக்கக்கூடாது. இப்போ 4 காரியம் சொன்னேன். முதல்ல என்னது? சாட்சிய வாழ்வு மூலமாக, அல்லது 2வது மறைபரப்பு பணி செய்யவர்களுக்கு ஜெபிப்பதன் மூலமாக, 3வது நேரடியாக பணிகளில் பங்கெடுப்பதன் மூலமாக, பார்ட்டிசிபேட்டரி மினிஸ்ட்ரி, 4வதாக பொருளாதார சுமைகளை தாங்குவதன் மூலமாக. இந்த 4மே என்னால் செய்ய முடியும்னா ரொம்ப சந்தோஷம். ஃபாதர் எனக்கு 4 சிரமமாக இருக்குது ஃபாதர், ஒரு 3 ட்ரை பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷம். இல்லை ஃபாதர் எனக்கு 3 தான் கஷ்டம் ஃபாதர், 2 நான் ட்ரை பண்ணேன் ஃபாதர், 4 நல்லா ஜெபிப்பேன் ஃபாதர், அதை செய்கிறேன் ஃபாதர், அதோட நான் ரொம்ப பெருசாலாம் நல்ல வாழ்க்கை வாழ்கிறேன் ஃபாதர், நான் அதை ட்ரை பண்ணுறேன். தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். 2 ஃபாதர் எனக்கு 1 தான் ஃபாதர் என்னால் முடியும், அதை மாத்திரம் நான் செய்கிறேன் ஃபாதர்னாலும் சந்தோஷம். ஆனால் என்னுடைய கேள்வி, என்னுடைய ஆசை என்னென்னா, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம்
மறைபரப்பு திருச்சபையின் பங்காளர்களாக இருக்கிற நம்ம எல்லாருமே இந்த மறைபரப்புல ஏதாவது ஒரு விதத்தில் நாம இந்த நாட்கள்ல பங்கெடுக்கணும். அதுதான் உண்மையான மறைபரப்பு, இயேசு விரும்புகிற மறைபரப்பு விழாவின் மையமாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். பிரியமான இறை பிள்ளைகளே, இந்த நேரத்தில் இந்த ஒரு செய்தியை நான் அடிஷனலாக நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம ஆராதனை வலையொலியில் நாம் இத்தனை நாளை ஒவ்வொரு நாள் திருப்பலி கொடுக்குறோம். எத்தனையோ பேர் ஃபாதர் இந்த திருப்பலி கருத்துக்களை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள், அதிலிருந்து கொஞ்சம் நீங்கள் சேனலுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியவங்க. நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஏதாவது பாடல்களோ அல்லது ஏதாவது ஒரு நம்ம சேனலில் ஒரு புதிதாக கிறிஸ்மஸ்க்கு நேரம் பாடல்கள் செய்கிறோம். அந்த மாதிரி நேரங்களெல்லாம் எங்களுக்கு நீங்கள் உதவிய எல்லாருமே எங்களோடு நீங்கள் இந்த மறைபரப்பு பணியில் பங்கெடுத்தவர்கள் என்ற நிலையில் உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், தந்தை தீவன் அவர்கள் மூலமாக. அதே நேரத்தில் நாங்கள் இந்த மீடியா பணி செய்கிறதுமே, இந்த மீடியா மூலமாக இறைப்பணி செய்வதுமே ஒரு மறைபரப்பு பணி. இது இன்றைய காலத்திற்கு தேவையான ஒரு மறைபரப்பு பணி. இந்த பணியில் எங்களோடு தோள் கொடுத்த அத்துணை நேயர்களுக்கும், இந்த ஆராதனையை நேசிக்கக்கூடிய, ஆராதனையை சொந்தமாக பார்க்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நாளில் நன்றிகளையும், எம்முடைய ஆராதனை இருக்கிற அத்துணை குருக்களும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் இந்த நாளிலே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்திலே மறைபரப்பு திருச்சபையின் பங்காளிகளாக வாழ்வோம், வளர்வோம், வாழ்வு கொடுப்போம். ஆமேன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென். இதய சுரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே. இதய நன்றிகள் ஏந்துங்களே, அன்பின் காணிக்கையாய் நம் நன்றி காணிக்கையாய், அன்பின் காணிக்கையாய் நம் நன்றி காணிக்கையாய். இதய சுரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே. இதய நன்றிகள் ஏந்துங்களே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகியவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனமு வந்து அளிக்க அருள் புரியும். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மேலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவத்தோடு மட்டுமன்றி இப்பொழுது நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளதால், ஏனெனில் உமது ஆவியாரின் முதற்கனியை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மர நிகழ்வின் பயன் எங்களுக்கு உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாமி என்று உயிர்த்தெழ செய்தி. ஆகவே வானதுதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தே தக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கடைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரமப்பத்தை மீட்பளிக்கும் கணத்தை முகப்பு கொடுக்கிறோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் இங்கு ஒரே குடும்பமாக கூடி ஜெபிக்கிற மதன்பான பிள்ளைகளாகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அனைத்தரசள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் வெற்றி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுதரம் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்சமரியின் திருவிருந்து களைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வு களைத்துச் செல்வதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகப் பழியாள் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியாள் மறுபுல நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. என்று மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. என்னிடம் எழுந்த இயேசுவே, உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். என்னிடம் எழுந்த இயேசுவே, உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த நீசனம் என்னிடம் எழுந்ததும் ஏனோ, நேசமும் அதிசய இரக்கமும் அன்றோ. என்னிடம் எழுந்த இயேசுவே, உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன்.